ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பூரி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பூரி சப்பாத்திக்கும் தகுந்த மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி செய்ய போகிறோம் இல்லையா, அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். பாருங்கள், இந்த மாவு பிசைஞ்சு ஒரு கப்பு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது எப்படி உரமாக இருக்கட்டும். அதுக்கு ஒரு ஜார் எடுத்துருக்கேன், சின்ன ஜாரு. ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் ஜாரில் போட்டுக்கலாம். இது ஒரு அரை அரைச்சிடலாம். பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு அரை அரைச்சிட்டேன். இப்போ அது கூடவே நம்ம மசாலாவை சேர்த்து மொத்தமாக சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதில் 2 பச்சை மிளகா, 3 லவங்கம், 2 பட்டை, ஒரு 5 முந்திரி, ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம். இதை ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு. பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம குருமா தாளிச்சிடலாம். பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். வெறும் தக்காளி வெங்காயத்தை வச்சு தக்காளி குருமா மாதிரி தான் நான் அதை பற்றி செய்ய போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன். அதே அளவுக்கு சோம்பு. பாருங்கள், 2 சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு இலை போட்டுக்கலாம். பட்டை லவங்கெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. பாருங்கள், பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கிட்டோம். பாருங்கள், பொடியாக கட் பண்ண தக்காளி 4 பழுத்த தக்காளியாக எடுத்துக்கினேன். பொடியாக கட் பண்ணிக்க இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதில் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடரு. ஏன்னா நம்ம 2 பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் காரம். தனியா பவுட்ரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கலந்துட்டு உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காயெல்லாம் ஊற்றும்போது தண்ணி தேவைப்படாதுல்ல. அப்படி நம்ம கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், நம்ம இப்போ திறந்துடலாம். நல்லா நம்ம கரெக்டாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ தக்காளியை நம்ம அப்படியே கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு தேங்காய் ஊற்றிடலாம். நம்ம தேங்காவை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு கொதிக்க வச்சிடலாம். ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். தேங்காவும் முந்திரியும் சேர்த்ததுனால நல்லா திக்னஸாக இருக்குது. நம்ம அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். பாருங்கள், தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். இப்போ நம்ம அதில் கொத்தமல்லி லேசாக தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், தக்காளி குருமா ரெடி. பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு மேட்சாக இருக்கும். ஆப்பத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம இதை இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு 2 பொரியாவது நம்ம செய்வோம். நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக பூரியும் தக்காளி குருமாவும் நான் ரெடி பண்ணிட்டேன். தக்காளி குருமா அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன்.
நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா வாசனையோடு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் தக்காளி குருமா வச்சு சப்பாத்தி பூரி தோசையோடு பரிமாறி பாருங்கள். நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பூரியும் பாருங்கள் தொட்ட உடனே சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குருமா செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையான இருக்குங்க, சூப்பர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.